தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்கள் ரட்சித்திரளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். கடவுள் திருச்சபைக்கும் திருச்சபையில் உள்ள அவருடைய பிள்ளைகளுக்கும் ஏராளமான அருள் வளங்களை, அருள் கொடைகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். சென்ற தொடரிலே பைலொகேஷன், ஒரே நேரத்தில் இரண்டு இடத்தில் தோன்றக்கூடிய ஒரு அருள் கொடை இந்த திருச்சபையிலே பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அதே போல் ஒரு அருள் கொடை தான் ஆண்டவர் இயேசுவினுடைய திருக்காயங்களை உடலிலே சுமந்திருப்பது. ஆங்கிலத்தில் ஸ்டிக்மேட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டிக்மெட்டா அப்படின்னா திருக்காயம், ஆண்டவருடைய காயம். பவுல் சொல்வார், இயேசுவினுடைய பாடுகளில் எதுவெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அதை என் உடலில் தாங்கி நான் அதை நிறைவு செய்கிறேன். இயேசுவின் பாடுகளை என் உடலில் சுமந்து நிற்கிறேன் என்று சொல்வார். அதே போல இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்களுக்கு இயேசு அவருடைய பாடுகளிலே பங்கு கொடுக்கிறார். இயேசுவினுடைய பாடுகளையும் காயங்களையும் உள்ளத்திலும் உடலிலும் அவர்கள் பங்கேற்று அனுபவித்து மீட்பை இந்த உலகத்திலே அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இவர்களை மீட்பின் கருவிகளாக கடவுள் பயன்படுத்துகிறார். அவர்கள் பல ஆன்மாக்கள் மனமாற்றத்துக்காக இந்த காயங்களை, வேதனைகளையுமாய், பலருடைய நோய்கள் சுகமாக, பலருக்கு நலவாழ்வு கிடைப்பதற்காக, பலருடைய விடுதலைக்காக கடவுள் இந்த கொடையை கொடுத்து அதன் வழியாக அவருடைய மீட்பின் செயல் திட்டம் இந்த உலகத்தில் நடைபெற, இறையாட்சி கட்டப்பட அவர் இவர்களை பயன்படுத்துகிறார். அற்புதமானவர்கள். ஏறக்குறைய கத்தோலிக்க திருச்சபையில் 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த திருக்காய அருட்கொடையை பெற்றவர்கள். அதில் 100 பேருக்கு மேலே புனிதர்களும் முத்தி பெயர் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், கூகுளே சொல்லுகிறது. அதில் முதலாக இருந்தது தான் 1224 ஆண்டில் புனித பிரான்சிஸ் அசிசியார். அவர் தான் முதலாக கண்டறியப்பட்டவர் அந்த 13ஆம் நூற்றாண்டில். அதே 13ஆம் நூற்றாண்டிலே புனித லுட்கார்டு இருந்தார், புனித கொட்டோனா மார்கரெட் இருந்தார், புனித ஜெட்ரூட் 13ஆம் நூற்றாண்டிலே, புனித சியன்னா கத்ரீன் அம்மாள் இருந்தார்கள். 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பாவிலே தான் இந்த மாதிரி திருக்காயங்கள் கொண்டவர்கள் அறியப்பட்டார்கள். ஆனால் அதுக்கப்புறம் உலகம் முழுவதும், ஜப்பானிலே, கொரியாவிலே, இந்தியாவில், கொரியாவில் நமக்கு தெரியும் திருமதி ஜூலியாக்கியும், அதேபோல் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் அன்றும் இன்றும் ஆண்டவருடைய திருக்காய கொடைகளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். புனித சீனா கத்திரின் அம்மாள் கடவுளிடம் ஜெபித்தார், எனக்கு இந்த வெளிப்புறமான காயங்கள்லாம் வேண்டாம், என்னுடைய துறவர வாழ்வுக்கு இடையூறாக இருக்கிறது, எனக்கு உள் காயத்தையும் உள் பாடுகளையும் வேதனைகளையும் கொடுங்க சொன்னார். கடவுளை ஜெபத்தை கேட்டார். அதே போல் வெளி காயங்களை கொடுக்காமல் இருந்தார். அதே போல் தான் தஞ்சாவூரில் அருட்சகோதரி ரோசி அவர்கள் நமக்கு தெரியும், வெளி காயங்கள் வேண்டாம் என்று அவர் சொல்லி கேட்டு கடவுள் இப்போது உள் காயங்களையும் உள் வேதனைகளையும் பாடுகளையும் கொடுத்துருக்கிறார். அதே போல் திருச்சியிலே சகோதரர் எட்வின் இருக்கிறார், கோயம்புத்தூரில், இப்படி பல இடங்களில் ஆண்டவருடைய திருக்காய அருட்கொடைகளை பெற்று அந்த இயேசுவினுடைய மீட்பு பணியை ஆற்றக்கூடியவர்கள் நம் மத்தியிலே திருச்சபையிலே பெரிய அருள் வளமாக அவர்கள் இருக்கிறார்கள். பல நேரங்களில் காயங்கள் தொடர்ந்து இருந்தால் அந்த காயங்கள் நாற்றம் வரும், காயங்கள் மருந்து போட்டால் ஆறி போகும். ஆனால் இந்த திருக்காயங்கள் அப்படி அல்ல. புனித பியோவுக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் காயமும் இரத்தமும் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த புண்ணு அழுகாது, அது மருந்து போட்டாலும் ஆறாது. மாறாக அந்த புண்ணிலிருந்து அழகிய நறுமணம் வரும்.
அவர் அங்கே வாராருன்னா வர்றதுக்கு முன்னாடியே பல அடிகள் தூரமாக அந்த நறுமணம் வீசும். இன்றைக்கு நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இப்படிப்பட்டதான அருள் கொடைகள், அருள் வளங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் இருக்கிறது. பிற சபைகளில் கிடையாது. பிற சபைகளில் இதுன்னு இல்லை. கடவுளுடைய அருள் வளங்கள் எல்லாம் மற்ற சபைகளில் பைபிள் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லுகிறார்கள். அந்த பைபிள் நான் எப்பவும் சொல்வேன், திருத்தப்பட்ட பைபிள். அது ஒரிஜினல் பைபிள் கிடையாது. தூய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட கத்தோலிக்க திருச்சபை கொடுத்த பைபிளில் குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி ஆளுக்கால் அந்த பைபிளை மாற்றி திருத்தி வச்சுருக்குறாங்க. ஆனால் அதுதான் ஒரே அத்தாரிட்டி, அதுதான் வசனம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் மற்ற சபைகளில் இது இல்லைன்னா, முக்கியமாக அவர்களுடைய தவறான கோட்பாடுகள், கொள்கைகள், தவறான விசுவாச நம்பிக்கைகள். இப்போ மார்ட்டின் லூத்தர் சொன்னார்ல, இப்படி கஷ்டப்பட்டு கடும் தவம் செஞ்சு, கடுமையான ஒருத்தல் செஞ்சு, அதிகமான ஜெபம் செஞ்சு, அதிகமான உபவாசம் இருந்து, சாக்கு உடையெல்லாம் உடுத்தி அப்படிலாம் ஒன்றும் புனிதராக முடியாது, புனிதராகவும் தேவையில்லை. அது நாயும் செய்யும், பன்னியும் செய்யும்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, கடவுளுடைய அருளாலே புனிதராகிடலாம். இவ்வளோ ஈஸியாகிட்டாங்க பாருங்களா எல்லாத்தையும். இது பவுலினுடைய போதனைகளுக்கு எதிரானது. எதுக்கெடுத்தாலும் பவுல்னு சொல்லக்கூடிய லூத்தர் அவருடைய போதனைகளும் சீர்திருத்தமும் பைபிளுக்கு எதிரானது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு எதிரான சொல்லியிருக்கிறேன். பவுலுக்கு எதிரான பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் நம்ம இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்தோம். அந்த 21வது வசனத்துக்கு அப்புறம் பார்க்குறோம், பந்தயத்தில் ஓடுகிறவன் ஒவ்வொரு நாளும் தன்னையே அடக்கி கட்டுப்படுத்தி கடும் பயிற்சி செய்து அவன் வெற்றி வாகை சூடுகிறான். அதே போல தான் நாமும் நம்மையே ஒடுக்கி, பவுல் சொல்லுகிறார், நான் என்னையே தன்னலமாய் ஒடுக்கி கட்டுப்படுத்தி நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வாரே. ஆனால் மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், கடவுளுடைய அருளாலே புனிதராகிடலாம்ங்கிறார். ஏன்னா அவருடைய அருள் என்பது என்ன, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஆங்கிலத்தில் இம்ப்யூட்டடுன்னு சொல்லுவோம். என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்படி அசிங்கமாக சொல்ல மாட்டோம், அது குப்பைன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் டங் அப்படின்னு தான் சொல்கிறார், சாணி. அந்த சாணியை ஒன்றுமே செய்ய முடியாது, அது அப்படி தான் இருக்கும். அதே போல் தான் மனுஷன், அவனுடைய பாவ இயல்பு, அவனுடைய பாவம்லாம் மாற்ற முடியாது. அப்போ என்ன செய்கிறார், கடவுள் அவருடைய அருளை வைத்து அந்த சாணியை பனி மலை மூடுவது போல அந்த சாணியை மூடி விடுகிறார். The grace covers up. சாணியாகவே இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனால் அந்த அருள் அதை கவர் பண்ணிடுதான் பாருங்க. அப்போ கவர் பண்ண ஆரம்பிச்சதுன்னு அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் லூத்தர் சொன்னார், நீ ஒரு நாளைக்கு 1000 நாள் கற்பழி, 1000 தடவை விபச்சாரம் பண்ணு, 1000 தடவை கொலை பண்ணு, ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா சாணி தானே, நீ எதுனாலும் பண்ணிக்கோ. ஆனால் கடவுளுடைய அருள் பனி போல உன்னை மூடிக்கொள்ளும் என்று சொன்னார். அதனால தான் அந்த சபையில் புனிதர்கள் இல்லை, புனித அருள் அடையாளங்கள் இல்லை. நாம் கத்தோலிக்க திருச்சபையில் பார்க்கக்கூடிய அருள் வளங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுகிறது, அருள் வாழ்வை குறித்து நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி 1996வது எண்ணிலிருந்து 1998ஆம் எண் வரைக்கும் 2005, 2011 எண்களில் என்ன சொல்லுகிறது, ஏற்புடைமையாக்கும் அருள், த கிரேஸ் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். அந்த அருள் எப்படி செயல்படுகிறது சொல்லுது பாருங்க. மூவொரு கடவுளின் வாழ்வில் நாம் பங்கேற்கவும், அவரது அன்பினால் செயல்படவும், கடவுள் நமக்கு இலவசமாக வழங்கும் கொடையே ஏற்புடைமையாக்கும் அருளாகும். நம்மை தூய்மைப்படுத்தி இறைமயமாக்கும் இவ்வருள் நிலையான தூய்மைப்படுத்தும், இறைமைப்படுத்தும் அருள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ என்ன சொல்ல மறைக்கல்வி என்ன சொல்லுது பாருங்க, கடவுளுடைய அருள் நம்மை தூய்மையாக்கும், நமக்குள்ளே செயல்படும், நம் இயல்புகளை மாற்றும், நாம் மூவொரு கடவுளின் வாழ்வில் பங்கேற்கவும், அன்பு செயல்களை செய்யவும் அந்த அருள் நமக்கு ஆற்றலை கொடுத்து நமக்கு ஏற்புடையவர்களாய் மாற்றும். எல்லாம் அழகாக இருக்குது பார்த்தீங்களா.
அப்போ சாணியாக தான் இருக்கும். அவர் சொல்கிறபடியே பார்த்தாலும் அது குப்பை தான். ஆனால் அந்த குப்பை கடவுளின் அருளால் கல்வாரி என்கிற மரத்துக்குள்ளே கொட்டப்படுகிற போது அந்த கல்வாரி மரத்தின் அருளால் அந்த குப்பை இனிமையான சுவையான கனி தரக்கூடியதாய் அந்த குப்பை மாறுகிறது. அதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனை. மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய முரண்பாடுகள் நிறைய உண்டு. கடைசி காலத்தில் அவரே ரொம்ப மனநொந்து போனார். அந்த சீர்திருத்தத்தை குறித்து மனநொந்து போனார், முரண்பாடுகளை குறித்து மனநொந்து போனார். ஏன்னா அவருடைய சீர்திருத்த போதனைகளை கேட்டு ஒரு கான்வென்ட்டில் இருந்த ஒரு 12 சிஸ்டர்கள் வெளியே வந்துட்டாங்க, சபையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படி வெளியே வந்த ஒரு சிஸ்டரை தான் இவர் திருமணம் முடிச்சுக்கிட்டார். இவருக்கு 42 வயசு இருக்கும். அந்த வெளியே வந்த சிஸ்டர் கத்தரினா ஓன்போரா, அவங்களுக்கு 26 வயசு. 2 பேரும் திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க எங்கே குடியிருந்தாங்க தெரியுமா? அதில் தான் முரண்பாடு பாருங்கள். அவர் சொந்தமாக வீடு கட்டலை, வாடகைக்கெல்லாம் வீடு எடுக்கலை. எந்த கத்தோலிக்க திருச்சபை ஆகவே ஆகாது, அது சாத்தானின் கூடாரம் சொன்னாரோ, புனித அகஸ்தீனார் சபையா துறவர படமா ஐயோ வேண்டான்ட்டு வந்தாரோ, அவருடைய திருமணத்துக்கு அப்புறம் அங்கே உள்ள அரசன் ஒரு அகஸ்தீன் துறவர மடத்தை அவருக்கு கொடுத்தார். அந்த அகஸ்தீன் துறவர மடத்தை தான் தன் வீடாக்கி அதிலே தான் அவர் கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்தினார், 6 பிள்ளைகளை பெற்று. ஏன்னா அதை சொல்லிடுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொந்தமாக வீடு கட்டவே இல்லை, ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை ஆசீர்வாதமாக கொடுத்தார். அன்னைக்கு சொன்னது தானே அன்றைக்கி ஆசீர்வாத கதைகளை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ முரண்பாடு பாருங்களேன். நீ எது வேண்டாம் சொன்னியோ அது ஓசிகளை கிடைச்சா உள்ளே போய் குடியிருந்து வீடு ஆக்கிடுவீங்களா? கடைசி காலத்தில் அவர் ரொம்ப வேதனைப்பட்டாருங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே அவருக்கு மனநோய் உண்டு, மன அழுத்தம் உண்டு. அவர் நிம்மதியாக சந்தோஷமாகவே எப்பவும் இருக்க மாட்டார். அவர் குருமுட வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருந்திருக்கிறாரு. கடைசி காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய தாக்குதல் அதிகமாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா ராத்திரி பகலும் தூக்கம் கிடையாது. பல நேரங்களில் மூச்சு விட முடியாத அளவுக்கு கூட அவருக்கு அந்த சாத்தானுடைய தாக்குதல் இருக்குது. அப்போ அவர் தன்னுடைய நண்பர்கிட்ட அதை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுவார், என்னுடைய கோட்பாடுகள் கொள்கைகளெல்லாம் விட சாத்தான் என்னை பார்த்து உன்னால தான் இவ்வளவு குழப்பம்னு என்னை டார்ச்சர் பண்ணுறான். பாருங்க, சாத்தான் என்ன பண்ணுவான்னா, அவன் முதல்ல பாவம் செய்ய வைப்பான். செஞ்சதுக்கப்புறம் நீ செஞ்சிட்ட பாவின்னு அவன் குற்றப்படுத்துவான். மார்ட்டின் லூத்தர் வாழ்க்கையில கடைசியில் அவர் அதைத்தான் அனுபவித்தார். உன்னால தான் இவ்வளோ குழப்பம்னு அவருக்கு பயங்கரமான சாத்தானுடைய தாக்குதல், மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்தது. 10 கட்டளைகளையோ மோசையோ அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா 10 கட்டளையை தூக்கி தூர போட்டுருங்கன்ட்டார். நீ 10 கட்டளையை பார்த்தாலே வாசித்தாலே உனக்கு குற்ற உணர்வு உண்டாகும். குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா நீ பாவின்னு ஒரு நினைப்பு வரும். பாவின்னு நினைப்பு வந்துருச்சுன்னா நீ சாத்தானுக்கு அடிமையாயிருவ. அதனால் 10 கட்டளையை வாசிக்காத. அது மட்டும் சொன்னார். மோசே அவரை பற்றி பைபிளில் இருக்கிறதெல்லாம் தப்பறையான கொள்கை. மோசே போப்பாண்டவரையும் பிசாசை விட மோசமான ஆள் மோசே, எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி 10 கட்டளைகளை கடைப்பிடிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் கடைசி காலத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய நண்பர் பிலிப் மெலஞ்சான் அவர்கிட்ட சொன்னார், மக்கள் மிகவும் துர்மாதிரியாக, அதிலும் குறிப்பாக சுவிசேஷத்துக்கு துர்மாதிரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அதிகமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக மக்கள் மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஜெர்மனியில் இருக்கிற மக்கள் சீர்திருத்தம் வந்த பின்னால் 7 மடங்கு மோசமான துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மார்ட்டின் லூத்தர் சொன்னார். இது முரண்பாடாகவும் நம்ம பார்க்கலாம். அவருடைய சீர்திருத்தத்தினுடைய கடைசி காலங்கள் எப்படி இருந்தது, வேதனைப்பட்டார், ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன்னா அவருடைய கண் முன்னாலேயே சபைகள் பிரிகிறதை பார்த்தார். அவர்களுடைய கண் முன்னாலே நடக்கக்கூடிய சீர்திருத்தத்தினுடைய கொடுமைகளையும் தீய விளைவுகளையும் பார்த்தார். இவருடைய கோட்பாடுகள் போதனைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். விடுதலை கோட்பாடு, கிறிஸ்தவன் விடுதலை பெற வேண்டும்,
போன தொடரிலே சொன்னேன். போப்பாண்டவருடைய கட்டுக்களிலிருந்து, குற்ற உணர்விலிருந்து, பாவ அறிக்கையிலிருந்து, குருக்களிடமிருந்து ஒருத்தன் விடுதலை பெற வேண்டும். இதான் அவங்க போதனைகள்லாம். ஆனால் கடைசி காலத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம பேலுக பூரா போப்பாண்டவர்கிட்ட விடுதலை ஆகிட்டாயா. ஆனால் விடுதலை ஆனவன் என்ன பண்ணான்? இப்போ சுவிசேஷத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு பார்க்கான். போப்பாண்டவற்றிலிருந்து தப்பிச்சிருந்தா பரவாயில்ல, இப்போ சுவிசேஷத்திலிருந்தே தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவன் விரும்பினதை தான் செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டார். அவருடைய கடைசி வேதனை. அது மட்டும் இல்லை, அவருடைய நண்பர் மெலஞ்சானிடம் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். என்னென்னா, சீர்திருத்த கொள்கை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஆனால் இப்போது அதை பார்க்கிற போது எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் எவனும் இன்னொருவனுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எவனும் இன்னொருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட தயாராக இல்லை. ஒவ்வொருவனும் தானே ராவி, தானே குரு, தானே போதகர் என்றே எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரிய துர்மாதிரிகையும் உண்டாக்கப் போகிறது என்று சொல்லி தன்னுடைய சீர்திருத்தத்தை பற்றி தானே சொன்னார். எனவே அவரே வருத்தப்பட்டார். அவர் வருத்தப்பட்டதை விட அதிகமாய் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ எதுவெல்லாம் சீர்திருத்தம் என்பது துர்மாதிரியாக போனது, சீர்திருத்தம் என்பது தவறுதலாய் போய்விட்டது என்று அவர் வாழ்ந்த அந்த 20-25 ஆண்டிலேயே லூத்தர் வருத்தப்பட்டாரோ, அது இன்றைக்கு அதிகமாய் போய் அதிகமான துர்மாதிரியையும் சீரழிவையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. தாறுமாறான வாழ்க்கைக்கு உண்டாக்கி இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் சொல்கிறது தான் வேதம், ஒவ்வொருத்தரும் சொல்கிறது தான் போதனை, ஒவ்வொருத்தரும் சொல்கிறது தான் கோட்பாடு. ரெண்டாவது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், நாங்கள் பரலோக ராஜ்யம் போயிடுவோம், அங்கே போயிடுவோம், இங்கே போயிடுவோம் என்று தவறான போதனைகள், கோட்பாடுகள். இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கத்தோலிக்க திருச்சபை 2000 ஆண்டுகளாக கடவுள் நமக்கு அதிலே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ இதனுடைய வரலாறை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் வரலாறு எதுக்கு? வரலாறு தெரியணுமா? பைபிளை மட்டும் படித்தா போதாதானா? பைபிளே ஒரு வரலாற்று புஸ்தகம். அது மீட்பின் வரலாறு, அறிவியல் பூர்வமான வரலாறு கிடையாது. அது மீட்பின் வரலாற்று புஸ்தகம் தான். பைபிள் எதுக்கு வாசிக்கணும்? அது வரலாறு புத்தகம் தானே. ஏன்னா வரலாறு ரொம்ப முக்கியம். நியூமேன் தன்னுடைய புத்தகத்தில் முன்னுரையில் இப்படி அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்கள். டு பி டீப் இன் ஹிஸ்ட்ரி இஸ் டு சீஸ் டு பி ப்ரொட்டஸ்டன்ட். டு பி டீப் இன் ஹிஸ்ட்ரி இஸ் டு சீஸ் டு பி ப்ரொட்டஸ்டன்ட். அதாவது வரலாற்றை எவ்வளவு ஆழமாக நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் ப்ராட்டஸ்டண்ட்டாக இருக்க மாட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கத்தோலிக்கன் திருச்சபையின் வரலாற்றை அறியாமல் இருந்தால் அவன் புரொட்டஸ்டண்ட்டாக மாறிடுவான். அதனால தான் புரொட்டஸ்டண்ட்டாக போகக்கூடிய நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, பைபிள் மட்டும் போதும் அப்படி சொல்கிறது அங்கே போயிடும். அப்போ நீ வரலாறை தெரிந்தால் எவ்வளவு அதிகமாக தெரிந்து கொள்கிறாயோ, எந்த வரலாறு? திருச்சபையின் வரலாறை. இந்த 2000 ஆண்டுகள் கிபி 33 உள்ள வரலாறை அதிகமாக தெரிய நீ புரொட்டஸ்டண்ட்டாக இருக்க மாட்ட, நீமன் சொன்னார். ஆனால் ஒரு கத்தோலிக்கன் அதை தெரியாமல் இருந்தால் நீ புரொட்டஸ்டண்ட்டாக மாறி போவாய். அதுதான் அழிவின் பாதை, அதுதான் அழிவின் வழி. எனவே வரலாறு மிக 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 முக்கியம். அது பைபிளாக இருக்கக்கூடிய மீட்பின் வரலாறாக இருக்கட்டும், பாரம்பரியமாக இருக்கிற திருச்சபையின் வரலாறாக இருக்கட்டும், இந்த வரலாறு நமக்கு ஆசீர்வாதம். இந்த வரலாறை அறிந்து கொள்வது ஆசீர்வாதம். இந்த வரலாறு நமக்கு உண்மையின் வழியை, மீட்பின் வழியை நமக்கு எப்போதும் காட்டும். மீட்பின் தாய், வரலாற்றின் தாய் அன்னை மரியாள் நம்மோடு இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை பாதுகாப்பாராக.